By the left, forward, slow march. Slow march. Ready, 1, 2, 1, 2. Slow march. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடிமைத்தனம் அகன்ற தினம், ஆங்கிலேயர் ஆட்சி முடிந்த தினம், இந்தியா விடுதலை அடைந்த தினம், ஈடில்லா தியாகம் பளித்த தினம், உலகம் அகிம்சையை வியந்த தினம், ஊரெங்கும் மகிழ்ச்சி பொங்கிய தினம், 8 திக்கும் ஏற்றம் அடைந்த தினம், ஐயமின்றி சரித்திரம் படைத்த தினம், ஒற்றுமையுடன் ஓங்கு புகழ் பாரதம் ஆன தினம், அவ்வை வழி நாடாய் மிளிர்ந்த தினம், அஃதே இந்தியாவின் சுதந்திர தினம். இவ்வினிய சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களோடு கூடிய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது. Good morning to everyone present here. On behalf of PKP Rukmani Ammal Vidyalaya CBSE, it's my great pleasure and honor to welcome you all to this special occasion. We gather here to celebrate the 79th Independence Day. சுதந்திர காற்றை சுகமாக சுவாசிக்கும் இனிய நல்வேளையில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்க வருகிறார் எங்கள் PKP பள்ளி தாளாளர் ஐயா அவர்கள். அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது PKP கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும் நமது பள்ளிகளின் சார்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த 79வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷனின் செயலாளர் மற்றும் சாரல் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சேர்மன் மரியாதைக்குரிய திரு எஸ் கணேசன் மாமா அவர்களுக்கும் அவர்தம் துணைவியார் திருமதி வசந்தி அவர்களுக்கும் எங்கள் PKP கல்வி அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல் நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது பகுதியை சேர்ந்த ஒரு 2 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நமது PKP கல்வி அறக்கட்டளையின் சார்பாக PKP விருது வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த விருது நம்ம இந்த உங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா அந்த விருதுனால் நாம் கொடுக்குற விருதுனால் அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை. இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் இந்த பகுதியை கிராமப்புறத்தில் பகுதியை சார்ந்தவர்கள் கிராம பகுதி வளர வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் சமுதாய பணிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அவங்களாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். வரும் காலத்தில் நீங்களும் நீங்கள் எங்கே வேணாலும் வேலை செய்யலாம். தமிழ்நாட்டில், இந்தியாவில், வெளிநாட்டில் எங்கே வேணாலும் வேலை செஞ்சாலும்
தாய் நாட்டிற்கும் தாய் மண்ணிற்கும் நீங்கள் ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துகோல் உங்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்ற இந்த உயரிய சிந்தனை உங்களுக்கெல்லாம் வர வேண்டும் தான் அவங்களையெல்லாம் நாம் கூப்பிட்டு கௌரவிக்கிறோம். அந்த விதத்தில் நமது பிகேபி விருது பெற வருகை வந்துள்ள நமது பகுதியை சேர்ந்த அண்ணாமலைக்கோட்டையை சேர்ந்த இந்த கடவு வில்லேஜை நிறுவி, ஏன்னா இதெல்லாம் வந்து அவர் வந்து அமெரிக்காவில் 2 பேர் தம்பதியரோடு வந்திருக்காங்க. அவங்களாம் அமெரிக்காவில் நல்ல வேலையில் நல்ல வசதியோடு இருந்துட்டு இங்கே வந்து இந்த ஒரு தான் பிறந்த மண்ணிற்கு தன்னை ஊருக்கு ஏதோ ஒன்று செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த அண்ணாமலைக்கோட்டை என்ற சிவேரி பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் வில்லேஜ் ஒன்று ஆரம்பித்து அதை வந்து உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெங்களூர் மெட்ராஸில் போய் எங்கேயோ வேலை செய்கிறதுக்கு வந்து இங்கே அந்த கணினி சம்மந்தப்பட்ட அனைத்து பணிகளையும் அது சார்ந்த தொழில்களையும் இங்கேயே அதை கொடுக்கறதுக்கு அவர் வந்து முயற்சி எடுத்து அதை கடந்த பல வருடங்களாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து இன்றைக்கி வந்து ஒரு 200 பேர் அங்கே வேலை செய்கிற அளவுக்கு அதை மேம்படுத்தி உள்ளார்கள். அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன். ஏன்னா வந்து நீங்கள் எங்கேயோ போய் இது வேலை செய்கிறத விட அவர் வந்து இந்த பக்கத்தில் நம்ம பகுதியை சார்ந்த அருகில் உள்ள ஒரு ஊரில் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கி அதை இந்த அளவுக்கு ஒரு டெவலப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. கம்முனு அமெரிக்காலேயே இருந்திருந்தால் அவர் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருந்திருக்கலாம். அவர் அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து அதை வந்து ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு வருஷம் ஒரு மாரத்தான், இந்த பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கனவு அந்த வில்லேஜ் சார்பாக ஒரு மாரத்தான் வருடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடமும் அடுத்த மாதம் அதை நடத்த அவர்கள் ஆயத்தமாக உள்ளார்கள். ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னா அந்த மாரத்தானே எதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். சரி, நீங்கள் வந்து இந்த மாரத்தான் கலந்துக்கிட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த வில்லேஜ் அந்த கனவு வில்லேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸோ என்ன அங்கே நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பல்வேறு பகுதிகளிலிருந்து சார்ந்த குழந்தைகள் நீங்கள்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு தான் அதை நடத்துகிறார். ஸோ அவருக்கு வேலை இல்லாத அந்த மாரத்தான் நடத்தல, அவர் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் தான். அதனால் அவங்க அதை சார்ந்து அங்கே பணியாற்றும் இளம் தொழிலதிபர்கள் பல்வேறு பகுதியை சார்ந்த ஒரு 10-20 பேர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எங்களை பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக வருகை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று நம்ம அக்கறையிலேருந்து, ஏன்னா நம்ம இந்த சைடு ஒருத்தரும் அக்கறையிலேருந்து ஒருத்தர் நம்ம வந்து வருடம் இந்த பிகேபி விருது வழங்கி வருகிறோம். அந்த வகையில் அந்த அக்கறையை சார்ந்த பி மாசிலாமதி அவர்களையும் அவர்கள் தம் குடும்பத்தினர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மாடர்ன் ரைஸ் மில், நான் அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா லயன்ஸ் கிளப்பில் அந்த அக்கறையில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு தெரியும். லயன்ஸ் கிளப்பில் ஒரு மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்கள். அவர்கள் மகன் வந்து திருச்செங்கோட்டில் ஒரு மருத்துவமனையை நிறுவி மருத்துவ சார்ந்த பணிகளையும் அரசாங்க பள்ளிகளுக்கு வேண்டிய கட்டிட நிதியுதவிகளையும் தாராளமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன். இந்த வயசில் அவங்க வந்து அவங்க தொழிலை ரைஸ் மில் தொழிலோ அந்த ஹாஸ்பிட்டல் திருச்செங்கோட்டில் நடைபெறும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு வருமானம் ஈட்டும் தொழிலாக கருதாமல் அதில் வரும் வருமானத்தை கொண்டு ஒரு சிறு பகுதியை ஒரு 10% இதில் வந்து ஒரு சமுதாய பணியை செய்ய வேண்டும் என ஒரு ஆர்வத்தோடு அவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து வரும் தலைமுறைக்கு இதெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். நீங்களாம் வரும் காலத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் பகுதியை சார்ந்த மக்களுக்கும் அந்த பகுதியை சார்ந்த சமுதாய பணிகளுக்கும் செலவிட வேண்டும். அப்போ தான் வந்து நம்ம மட்டும் டெவலப் ஆனால் பத்தாது, நம்ம ஊர் நம்ம சுற்றம் எல்லாமே டெவலப் ஆனால் தானே நல்லது, நமக்கு அப்போ தானே ஒரு பெருமை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் இது மாதிரி வரணுங்கிறதா எங்களுடைய குறிக்கோள். பிகேபி பள்ளியில் படிக்கும் அத்தனை பேரும் இதுபோல் நமது சிறப்பு விருந்தினர்களை போலவும் விருது பெறும் பெரியவர்களைப் போலவும் நீங்களாம் வர வேண்டும் என்பது தான் எங்களோட ஆர்வம். அந்த விதத்தில் வந்துள்ள அத்தனை பேரையும் நாங்கள் வருக வரவேற்கின்றோம். அதே போல் சாரல் கணேசன் ஐயா பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு ஒன்றுமே இல்லை. பக்கத்தூர் பள்ளிக்கோட்டம்பாளையம். ஏன்னா வந்து லயன்ஸ் கிளப் அவங்களும் இவங்கள போல் லயன்ஸ் கிளப்பில் ஆரம்பித்து பல்வேறு சமுதாய பணிகள். ஏன்னா வந்து அந்த ரத்த தானமெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 60,000 யூனிட்டுங்களாங்கம்மா, 60,000 யூனிட் பிளட் முடித்து அதுக்கெல்லாம் வந்து ராஷ்டிரபதி பவனில் வந்து ஒரு அவார்டெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஒளிவுரிமை ரோடு ஃபவுண்டேஷனில் அவங்க தான் சேர்மன், எங்களையெல்லாம் வந்து அதில் ஒரு உறுப்பினர் ஆக்கி. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து எனது நன்றியை தெரிவிச்சுக்கணும். என்னை வந்து தலைவர் சின்னசாமி மாமாவும்
செக்ரட்டரி சாரல் கணேசன் மாமா வந்து என்னை ஒரு மெம்பராக சேர்த்து எங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை, ஏன்னா இதெல்லாம் வந்து ஸோ அவங்களாம் வந்து சீனியராக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து நீங்களும் இந்த ஒளிருமை ரோட்டில் வந்து கலந்துக்குங்க, வந்து செய்யுங்க அப்படின்னு பல்வேறு சமுதாய பணிகள். நீங்கள் ஒளிருமை ரோட்டில் நீங்கள் ஒவ்வொருவரும் பார்ப்பீங்க, நம்ம ஹெல்த்து மருத்துவம் சம்மந்தப்பட்டது. நீங்கள் டயாலிசிஸ் யூனிட் வந்து ஜிஹெச்சில் ஈரோடு ஜிஹெச்சில் கிட்டத்தட்ட 1,00,000 டயாலிசிஸ் பண்ணி நம்ம கடந்த மாதம் வந்து அது ஒரு சாதனை விழாவாக நடத்தினார்கள். 1,00,000 டயாலிசிஸ் செஞ்சாச்சு ஃப்ரீயாக. இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்களாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு சாரல் வாட்டரா அவங்க கம்பெனி பார்த்துக்கிட்டு பொட்டாட்டு இருந்திருந்தா இன்னும் பல கோடிகள் சம்பாதிச்சிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இதை ஒரு சமுதாய பணி செய்யணும் இந்த பகுதியை சார்ந்த. ஏன்னா இன்னைக்கு அந்த டயாலிசிஸ் யூனிட்டில் 35 பேர் வந்து இன்றைக்கும் அதில் தொடர்ந்து சிகிச்சை பெறப்பட்டு வருகிறார்கள் என்பதையும் அவர்கள் சொன்னார்கள் அந்த மீட்டிங்கில். நானும் போயிருந்தேன் அந்த மீட்டிங்க்கு. அதெல்லாம் ஒரு ரொம்ப நம்ம பெரிய விஷயம். 13 வருஷமாக ஒரு ஃப்ரீயாக ஒரு டயாலிசிஸ் யூனிட்டை போட்டு அதுக்கு ஒரு 10-20 பேர்த்த பணியாளர்களை நியமித்து தொடர்ந்து ஃப்ரீயாக நாங்கள் வந்து அந்த டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதோம். 1,00,000 டயாலிசிஸ் நான் பண்ணுறதுல சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அந்த ப்ராட் மைண்டட் அந்த மைண்டட் இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். நாங்கள் ஒரு 90 பேர் இந்த ஒளிருமை ரோட்டில் இருக்கிறோம். ஐயா தான் அதில் செக்ரட்டரி. எங்களுக்கெல்லாம் அவர்களை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உந்துகோல். ஏன்னா வந்து நாமளும் ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துகோல். அதே போல் அவங்க அந்த பள்ளிக்கோண்டம்பாளையம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் என்பதை ஆரம்பித்து அதுலேயும் அப்படி தான் அந்த ஒளிருமை ரோடு சார்பாக ஒரு 2 ஏக்கரில் ஒரு எத்தனையோ பேர் ஒரு 30 பேர்த்துக்கு மேலே விவசாயிகளை இலவசமாக அந்த நிலத்தை பெற்று, எவ்வளோ 30 பேர் அங்கம்மா 44 பேருங்களா? ஸோ அந்த நிலத்தை பெற்று இலவசமாக நிலத்தை பெற்று ஒரு 2 ஏக்கர் சுமார் 2 ஏக்கரில் ஒரு பெரிய குளத்தை அங்கே அமைத்து எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து அந்த வெல்ஃபேர் ட்ரஸ்ட்னால நிறைய சமுதாய பணிகள் அங்கே இருக்கும். அந்த பாசூர் ஸ்கூலு, அவங்க படித்த பள்ளிகள் எல்லாத்தையும் மேம்பட எத்தனையோ உள்ளார்கள். அதே மாதிரி நம்ம சங்கமம் என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதற்கும் நம்ம அந்த மின் மயானம் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள். அதுக்கும் அந்த பள்ளிக்கோண்டம்பாளையம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஒரு உறுப்பினராக சேர்த்து அதுக்கும் ஒரு 7 லட்சம் அதை கொடுத்து, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அவங்களாம் ஒரு மோட்டிவேஷன். எனக்கே ஒரு மோட்டிவேஷன் தான் உங்களுக்குள்ள எப்படி இருக்கும். அதுதான் என்னோட மெயின். இவங்களை கூப்பிட்றதுக்கு காரணமே தியாகிகள் வந்து இப்போ யாருமே இல்லைங்க. நீங்கள் மேல் தியாகிகள் வந்து நாம் பெற்ற சுதந்திரம் வந்து இன்றைக்கி 79 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஃப்ரீடம்ஸ் ஃபைட்டர்ஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க நடமாடக்கூடிய நிலைமையில் இருக்காது. ஸோ நமக்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு பதிலாக இவங்களாம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா வந்து அவங்கள பார்க்கறதுக்கு வந்து இவர்கள் ரூபத்தில் நம்ம அவர்களை பார்க்கின்றோம். நாம் பெற்ற சுதந்திரம் வந்து ஒரு 79 ஆண்டுகளாக ஒரு சிறந்த ஜனநாயக நாடாக நாம் இன்று வந்து இவ்வளோ ஒரு பாப்புலேஷனில் நாம் இன்னும் வருங்காலத்தில் வந்து உலகத்திற்கே 3வது வல்லரசாக வரும் நிலையில் இருக்கும். நாம் இந்த 79 வருஷம் நாம் பெற்ற வளர்ச்சி சாதாரண விஷயம் இல்லை. நாம் எவ்வளவோ அந்த அடிமைப்பட்டு இருந்த காலத்திலிருந்து நாம் இந்த அளவுக்கு 79 வருஷத்தில் நாம் இன்றைக்கி வந்து இந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம்னா இது மாதிரி ஒரு பெரிய மனிதர்களின் முன்னுதாரணம் தான். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பட்ட கஷ்டங்கள் அதை வந்து இவங்கெல்லாம் வந்து திருப்பியும் இதே மாதிரி நம்ம டெவலப்மெண்ட் வந்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க செய்கிறதுனால தான் இந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த விதத்தில் இந்த 79வது சுதந்திர தின விழாவிற்கு உங்களை அத்தனை பேரையும் பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், குழந்தைகள், சிறப்பு ஆசிரியர்கள், பத்திரிகை அன்பர்கள், ஒளிமொழி அமைப்பாளர்கள், அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அந்த மணவளைக்கலையிலிருந்து வரும் திருமதி விஜயலட்சுமி அம்மையார், அதை வந்து அதே மாதிரி நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். இந்த தனவேல் முருகன் வந்து அது நம்ம சிறப்பு விருந்தினர் பீரியடில் தான் அந்த லைன்ஸ் கிளப்பில் சேர்த்துனாங்களாமா. அந்த தனவேல் முருகனை எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன கை உடைச்ச மாதிரி அவரோட இழப்பு, அந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய விதத்தில் அவர்கள் பெற்றோர்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து எல்லா நிகழ்ச்சியும் எங்களோட கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இளம் வயதில் அவர் மறைந்து விட்டாலும் கூட அவர்களும் இது மாதிரி ஒரு சமுதாய பணி, ஏன்னா வந்து ஒரு அந்த லைன்ஸ் கிளப்பில் இருந்து அந்த கண் தானம் இதெல்லாம் போன்றதுலாம் தனவேல் முருகன் ரொம்ப ஈடுபாடோடு எங்களுக்கெல்லாம் என்ன வேலை தனவேல் முருகன் சொன்னாலும் செய்யக்கூடிய நபராக இருந்து வந்துள்ளார்கள். அந்த விதத்தில் உங்களை அத்தனை பேரையும்
இந்த எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் பிகேபி குடும்பத்தின் சார்பாகவும் வருக வருக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த அத்தனை ஆசிரியர் பெருமக்கள், பிஇடி மட்டும் இல்லாமல் அத்தனை ஆசிரியர் பெருமக்கள், 2 பள்ளிகளின் முதல்வர்கள், நிர்வாக அதிகாரி உட்பட்ட அத்தனை பேரையும் நான் மனமாற வாழ்த்தி உங்களுக்கெல்லாம் எனது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை கூறி எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என கூறி வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.